ஏய் பரத், வாப்பா தொழிலதிபர், வா வா வா. யாரு? நானு. ஏண்டா தெரு தெருவா அலைஞ்சு நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் வரேன் தொழிலதிபரான். குமாரு, ஒரு காலத்துல இப்படி தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தவங்க தான் பிற்காலத்துல அந்த தெருவையே வாங்குற அளவுக்கு பெரிய ஆளா இருக்கிறாங்க. கவலையே படாத, நீயும் ஒரு காலத்துல பெரிய ஆளா வருவ. நெசமாவா சொல்ற? எனக்கு நம்பிக்கை இல்லடா. ஏன்னா வீட்டுல காலையில சுப்பரவாத்துக்கு பதிலா பொண்டாட்டியோடைய அர்ச்சனையை கேட்டு கேட்டு நம்பிக்கையே இல்லாம போச்சுடா. டேய் பரத், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. என்னப்பா? அந்த ரெட்டியாரு நீ குடியிருக்கிற காம்பவுண்ட விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. நல்ல பாட்டியா இருந்தா புடி, உனக்கு லம்பா கமிஷன் தரேன்னு வேற சொல்லியிருக்காரு. அப்புறம் என்னப்பா, நல்ல பார்ட்டியா பிடிச்சு கொடு, உனக்கு நிறைய கமிஷன் கிடைக்கும். அதுக்கு தானப்பா கஷ்டப்பட்டு இருக்கிற. டேய், அந்த காம்பவுண்ட வித்துட்டா நீ எங்கடா போவ? காம்பவுண்ட்ல இருக்கிறவங்க எங்கடா போவாங்க? குமாரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர், வானமே கூற பூமியே வீடுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறவன் நான். பூமியில பிறந்த மனுஷனுக்கு சாவு ஒன்ன தவிர வேற எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. ஏன்பா, சென்னைக்கு வரும்போது நான் என்ன ரெட்டியார் வீடு கொடுப்பாரு நம்பியா வந்தேன்? டேய், நீ ஒரு மாடர்ன் சித்தண்டா. சரி, உன்னை விடு. காலங்காலமா அந்த காம்பவுண்ட்ல குடியிருக்கிறவங்க பாவம் இல்லையா? அவர் இடம், அவர் இஷ்டம், அவர் வித்துட்டு போறாரு. அவங்க என்ன சொல்றதுக்கு இருக்கு? அது மட்டும் இல்லாம ரெட்டியாரு நல்ல மனுஷன், அவங்களுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் கொடுத்துதான் அனுப்புவார். டேய், எனக்கு என்னமோ ரெட்டியார் நல்ல ஆளா தெரியல. அவருடைய பேச்சு மொழியும் சரியில்லை. குமாரு, ஒருத்தருடைய பேச்சையும் தோற்றத்தையும் வச்சு எந்த முடிவுக்கு வராத. எப்பவுமே கண்ணையும் காதையும் நம்பாத, இதையும் மட்டும் நம்பு. இல்லடா, அவர்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குடா. குமாரு, தப்பு பண்ணாத மனுஷன் இல்ல, தப்பு பண்ணாதவன் மனுஷனே இல்ல. சரி, நம்ம ஒரு தப்பு பண்ணலாமா? என்ன தப்புடா? நாயர் கடையில போய் டீ சாப்பிடலாம்பா. நாயர் கடையிலயா? சரி, வா போவோம். சரி போலாம்.